ப்ரான் பிரியாணி பண்ணலாமா? ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 100 ml எண்ணெய் ஊற்றிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. நம்ம 1/2 கிலோ ப்ரான் எடுத்துருக்கிறதுனால நம்ம 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கிட்டு 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி அதையே ஆட் பண்ணி நல்லா ஜூஸ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தயிர், அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச 1/2 kg ப்ரான் போட்டு நல்லா கிரேவியோட மசாலாவோட ப்ரானை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு 2 to 3 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி ப்ரானை ப்ரானோட குக்கிங் டைம் 7 to 8 மினிட்ஸ்னால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி வச்சு பிரியாணி பண்ணியிருக்கேன். நான் 3 அழகு சீரக சம்பாவுக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சு அதை மசாலாவில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு அந்த தண்ணியை நல்லா பாயில் பண்ண எப்பயுமே உப்பு செக் பண்ணும்போது ஒரு கல் சேர்த்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் சீரக சம்பா அரிசியை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் தம் போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா சுவையான ப்ரான் பிரியாணி தயார். தம் உடைக்கும் போது ஸ்லோவாக கரண்டியை கீழேருந்து மேலாக கிளறினீங்கன்னா அரிசி உடையாமல் உதிரியாக நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ரைத்தாவோட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.